ரெண்டாவது காரியம், நல்ல வாயை திறந்து பாடி துதிக்கணும். சொல்லுங்க, நல்ல பாடி துதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், பாடி துதிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலிருந்து 25 வரை நாம் வாசிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம், எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கம்மா. 23ல இருந்து. அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். சுவிசேஷத்தை நிமித்தம், இயேசுவை அறிவித்தது நிமித்தம் பவுலும் சீலாவும் அநேக அடிகள் வாங்கி இப்ப சிறைச்சாலையிலே பாருங்கள், கடும் காவல் தண்டனை சொல்லுவாங்க, அதே போல உள் அறையிலே அவங்க கட்டி அவங்க பத்திரப்படுத்தி அவங்க வைக்கிறாங்க. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று கால்களையும் தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தாள். இப்ப நடு ராத்திரியிலே, பிரைசலோட ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், குறிப்பா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கெல்லாம் அமேன் பாருங்கள், ஒரு ஜெயம், ஒரு விடுதலை. அல்லவிட்டால் இந்த நடு ராத்திரியில உட்கார்ந்து யாரும் செல்ல நோண்டிட்டு இருக்க கூடாது. அது ஒரு வியாதியாகும், அது ஒரு பிசாசிக தந்திரமாகும். நடுராத்திரி நீங்க ஜெபம் பண்ணினா மிராக்கிள் நடக்கும். ஆமென். நடுராத்திரி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினா அதிசயம் நடக்கும். நடுராத்திரி செல்ல நோண்டிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அப்புறம் நான் முதல்ல சொன்னோம்னா ஆம்பிஷன்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். அப்புறம் எது மட்டும் தான் மிச்சம்? இன்னைக்கு நிறைய பாய்ஸ்ட பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு பெரிய செல்லு மட்டும் இருக்கும். அப்புறம் என்னன்னா என்னதான் இருக்கும், ஒரு பைக்கும் இருக்கும். அது ஒரு டியூ தான் கட்டியிருப்பான். நீ அப்புறம் நம்பி லவ் பண்ணி பின்னால ஏறி போய் வீட்டில் இறங்குன உடனே பைக்கை தூக்கிட்டு போயிடுவானோ. அப்புறம் பைக்கும் தீர்ந்து அங்கே வீடு இருக்கும்னு நினைப்பான். வேற எதையாவது வீட்டில் இருந்து எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டிருப்பான். இடையில நாகர்கோயிலில் நடந்த விஷயம் நான் அப்படி வண்டி என் கண்டுக்கு தான் இதெல்லாம் தெரியுது பார்த்துடுங்க. அப்போ 2 தம்பிங்க ஒரு பைக், ஒரு வீட்டுக்கு முன்னால சைட் ஸ்டாண்ட் போட்டு நின்னாங்க. அப்போ இன்னும் 2 தம்பிங்க வந்து அது வித்தியாசமா ஒருத்தர் போட்டோ எடுக்கிறான், இப்படி இருக்கான் அப்படி இருக்கான். அப்போ எனக்கு போட்டோ எடுக்கிற ரோட்ல நின்னாங்க, போட்டோ எடுத்தான். அப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன். அவனு நினைச்சிட்டானு வண்டி எங்க போகும்போது அந்த வீட்டுக்குள்ள போகுது, பரவாயில்ல எடுத்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறானு. என்ன நடந்து, வீடை பார்த்தீங்கன்னா பெரிய வீடு, கேட்டெல்லாம் ஒன்று. இவனு இதை ஸ்டேட்டஸ்லாம் போட்டு இன்ஸ்டாவிலலாம் போட்டால் ஏதாவது பிள்ளைங்க பார்த்தா என்ன நினைக்கும், ஓஹோ இவனுக்கு வீடு தான் போலுக்கு. அது இவனுக்கு ரீலே அடிச்சிருவான், இது எனக்கு வீடு தான். இது போல 3 வீடு இருக்குன்னுருவான். 3 வீட்டுக்கு முன்னால் என்ன போட்டு பைத்தியங்கள். நீங்கள் இல்லை, எனக்கு தங்கங்கள். உங்களெல்லாம் நான் வந்து என்ன பேர் சொல்கிறேன், உங்களுக்கு நான் என்ன பேருமா வச்சுருக்கேன், தங்கம். அதுவும் சுத்த தங்கங்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமா தங்கங்கள்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதீங்களா, நீங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் பித்தாளை போலதான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தங்கம் வந்து இந்த அது என்னது, இந்த பித்தாளை தானே தங்கத்தை போல இருக்கும். அந்த பையங்க பார்த்தீங்களா சுத்த தங்கம். இந்த விஷயங்கள்ல தங்கமோ தெரியல, சத்தமோ அலையிலேயே சொன்னாங்க. எல்லா தம்பிங்களும் இல்லை, சிலவெல்லாம் கமந்து கீழே பார்த்துட்டு இருக்கான். சேர்ந்து ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது மாயையான உலகம், பிசாசுக்கு தந்த மாதிரி பாருங்க. நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையை இழக்கிறாங்க. நிறைய பசங்களும் இப்படி ஒரு மாயையான வலையில விழுந்துடுறாங்க. நீங்க கவனமா இருங்க. இந்த பொதுவா இப்ப இருக்கிற இந்த ரீல்ஸ் அப்படிம்பாங்க, ஃபுல்லா சிலவனுக்கு வாழ்க்கையே எப்படிதான் ஓடிட்டு இருக்குடா, ரீல் தான், நிஜமே கிடையாது. ஃபுல்லா நிறைய பிள்ளைங்களுடைய யூத், இப்போ இருக்கிற யூத்துடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி, இப்போ உருட்டுறான்பா. எவனா போய் சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால சொல்லுவாங்க என்னது, ரீல் சுத்துறான் அப்படின்ட்டு. இதே போல இப்போ இருக்கிற நிறைய பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கையே எப்படிதான் போயிட்டு இருக்குடா, ரீல். நிஜம் கிடையாது. நீ நிஜமா வரணும்னா மொபைல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பைபிளை கையில் எடு. ஒரு சின்ன ப்ரேயர்ஃபுல். இன்னைக்கு நம்ம எங்க வாசிக்கிறோம்னா இந்த நடுராத்திரி. இந்த நடுராத்திரி அந்த இருள் அப்படின்னாலே அது சாத்தானுக்குரியது, இருளின் கிரியைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும் பொழுது அந்தகார இருளில் இருந்து நாம் எங்கே அழைக்கப்பட்டோம், ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சிலவங்க இந்த சில பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி ஆராதிக்க உங்களால முடியலல்ல,
இது ஏன் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். சிலவங்களை பார்த்தா கண்ணை திறக்கவே மாட்டேங்கன்னா அவங்க ஒரு நாள் நான் அந்த காரத்துல இருந்தேன், பாவை இருள்ல இருந்தேன், அசுத்தத்துல இருந்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், ரட்சித்தார். இந்த அன்பை நினைக்கும் பொழுது பாருங்க கண்ணை திறக்கவே முடியாது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த அன்புக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். உங்க பிள்ளையாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆமீன் பாருங்கள், இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் ஆமீன் நல்ல ஆண்டவரை துதிக்கணும். 3 காரியம், துதியில 3 விஷயம் அடங்கி இருக்கு. ஒண்ணு ஆமீன் பாருங்க, அவரை புகழுகிறோம். சொல்லுங்க, அவரை என்ன செய்கிறோம்? புகழுகிறோம். என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி புகழ முடியுமோ அவரை புகழணும். அதுதான் நிரந்தரம். நீங்க ஏதாவது பெட்டு வளர்க்கலாம். சில பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த நாய், பூனை, கோழி, வேற என்னது, ஆடு, மாடெல்லாம் வளர்ப்பாங்க. அதுக்கு பேரெல்லாம் வைப்பாங்க. செல்லமேம்பாங்க, அப்புறம் அமுதேம்பாங்க. அமுது திடீர்னு உனக்கு சால்ல வந்து நம்பர் 1 அடிச்சிடும். அப்புறம் உடனே கம்பெடுத்துட்டு டிஷ் பண்ணி அதுக்கு என்ன செய்வா, ஒரு அடி கொடுப்பா. அல்லவிட்ட நாய், அல்லவிட்ட பூனை, மாடு எல்லாமே திடீர்னு டக்குன்னு என்ன செய்யும், மிஸ்டேக் பண்ணும். வீட்டில் உள்ள மனுஷர்களை கூட சில வேளையில ரொம்ப புகழலாம். பார்த்தா திடீர்னு டிஷும் சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லிடலாம். ஆனா பாருங்க, அவர் துதிக்கு பாத்திர. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர். அதனால மனுஷனை புகழுகிறத விட்டுட்டு சில நீங்க ஆசையா வளர்க்குறீங்கல்ல, அதெல்லாம் புகழுகிறத விட்டுட்டு கர்த்தரை நல்ல புகழுங்கள். ஆமென். யார துதி பாடணும்? கர்த்தரை. அப்ப துதியில அடங்கி இருக்கிற 3 காரியம். ஒண்ணு, நம்ம நாவினாலே கர்த்தர் புகழப்படணும். இந்த நம்மள இப்ப பாடி துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில எந்த அளவுக்கு அவரை புகழணும், அடைக்கலாமே, அவரை புகழணும். பாட்டினாலே அவரை புகழணும். அது வசனமும் இருக்கு, என் பாட்டினாலே அவர் என்ன செய்யப்படுவார், புகழப்படுவார். நம்ம பாடுகிற பாடல்லையும் கர்த்தர் புகழப்படுவார். பாட்டுல எவ்வளவு ரகசியம் இருக்கிறது. அமீன் பாருங்கள். அதை 2வது பார்க்கலாம். முதல்ல துதியில. 2வது என்னன்னா அமீன் அவர் தொழுது கொள்ளணும். அவரை தொழுது கொள்கிறதனுடைய ஒரு சிம்டம்ஸ் தான் நம்ம கீழே உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லோட்ட சில வேளை கையை கும்பிடுகிறோம், முழங்கால் படியிடுகிறோம், தலையில முக்காடு போடுகிறோம், நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்துகிறோம், போன் எல்லாம் சைலண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், ஜெப வீட்டில் வந்து அப்படியே தாழ்மையா இருக்கிறோம்ல. இது வந்து அவரை என்ன செய்கிறோம், தொழுது கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிரசை தாழ்த்துகிறது. ஆமென். 3வதாக துதியிலே அடங்கியிருக்கிறது என்னன்னா அவரை நல்லா நினைக்கணும். அப்படியே மெடிடேஷன் பண்ணிடணும். அப்படியே அவரை டீப்பா நல்லா அவரை நினைக்கணும். அந்த ஏசாயா சொல்றது போல உயரமும் உன்னதமும் அப்படியே அவர் கண்ணை மூடினோடனே ஆமென் அவருடைய சிங்காசனத்தை பார்க்கணும். ஆமென். அவருடைய அந்த மேலான அந்த அனுபவங்களை தியானிக்க அவரை நல்லா ரிமெம்பர் பண்ணணும். அப்போ துதிக்கும் பொழுது சும்மா நம்ம அவரை நினைக்காம உதடு மட்டும் துதித்துட்டே இருந்தா அது ஏதோ வாய்ப்பாடு சொன்னது போல ஆயிரும். கவனிக்கிறீங்களா? அதான் இந்த ஸ்தோத்திரம்னு சொல்றது அது வந்து இந்த சமஸ்கிருத வேர்டு. பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க என்ன வேர்டு நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த காலத்துல இருந்த அந்த ஒரு காரியம் நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். அப்போ அவருக்கு நாமத்தை சொல்லி அவரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா கரங்களை அசைத்து சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவரை ஆமென் பாருங்கள் துதிக்கும் பொழுது நல்லா அவரை நினைக்கணும். அவரை நினைத்து இந்த கால்வெளியில பாடி ஆராதிப்போம்னு நினைச்சிடுங்க, நேரம் போறதே தெரியாது. அவரை நினைத்து நம்ம பாடி நல்லா ஆராதிப்போம்னு வச்சுங்க, அந்த அன்பினாலே நம்ம முழங்கால் வலிக்கிறதே தெரியாது. அவரை நினைத்து அப்படியே ஆராதிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. கையை உயர்த்தி ஒருக்க கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எப்படி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேல போயிருக்கலாம், ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில இருக்கலாம். அந்த நேரம் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்குங்களேன். இந்த அனுபவம் அதுதான் காண்பிக்கிறது. கை கால்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப இன்னைக்குன்னா அந்த யாருக்காவது ஒரு போனாவது பண்ணலாம். ஜெயில இருந்தா விட போலீஸ்ட வந்து ஐயா ஒரு போன் பண்ணணும்னா இறக்கப்பட்டு என்ன தருவான், போனாவது தருவான். ஊருக்கு ஒரு போன் பண்ணணும் ஏதாவது ஒரு. ஆனா அன்னைக்கு பாருங்க அவங்க அந்த யோசேப்பு சொன்னது போல பலமும் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 2 கையை உயர்த்தி சொல்லுமா, பலனும் இல்லப்பா, என்ன செய்யணும்னு தெரியல, எங்க பிரச்சனைகள் தலைக்கு மேல இருக்கிறது,
மீண்டும் சொல்லுங்களேன், எனக்கு பலனும் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, ஆனாலும் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா ரெண்டாவதாக நம்ம செய்ய காரியம் நல்ல பாடி துதிக்கணும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நல்ல பாடி யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்காக, ஆமீன், உங்களுக்காக, குறிப்பா வாலிப தங்கச்சி தம்பிங்க, உனக்காக எல்லாவற்றையும் ஜீசஸ் கருதி வைத்திருப்பார். ஆமீன், ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஒரு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தப்படுத்தி வைத்த நல்ல தெய்வம் உங்களுக்காக எனக்காக சில காரியத்தை கர்த்தர் கருதி வைத்திருக்கிறார். வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதுங்க. சாத்தானுடைய ஒரு தந்திரம் தான் உங்களுக்குள்ள எப்படியாவது கொஞ்சம் கவலையை கொண்டு விதைக்கிறது, கொஞ்சம் துக்கத்தை கொண்டு விதைக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துக்குள்ள எப்பொழுது எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக சிலரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சில வருஷம், இந்த 2025, சில மாதம், சில டேட்டு, சில நேரத்தை கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்துக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. அப்போ சிலர் பவுலும் சீலாவும் இப்போ நம்மளை போல தானே, 2 பேரும் இப்போ ஒருவேளை ஜபம் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு நினைச்சிடுங்க, என்ன நடந்திருக்கும்? வசமா பவுல் பேசாம இருந்திருப்பாரு. ஏன்னா பவுல்ல கூட்டிட்டு போனது. அப்ப சீலா சொல்லியிருப்பாரு, இந்த சம்பவம் இவங்க ஊழியத்துக்கு இங்க போறதுக்கு முன்னால இது இந்த மக்கதோனியாவில் நடந்த ஒரு விஷயமாகும். ஒரு மனுஷன் தோன்றி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னு ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன்ல தான் அவங்க போறாரு. அப்ப பேச ஆரம்பித்தா இவங்க என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க? பேசாம அங்கேயே என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேவையா? தேவ சித்தம் இல்லை. அல்ல, நம்ம ஆட்கள் இந்த மாறி மாறி பேசுற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அந்த வித்தியாசமா இருக்கும். நம்ம நினைப்போம், ஓஹோ இவர்கள் இந்த வானத்திலிருந்து இப்பொழுதுதான் இறங்கி என்ன செய்தார்களோ வந்தார்களோ. நிறைய விசுவாசிகள்லாம் இப்படி ஏமாந்து போயிடுவாங்க. ஆணி வாயை பிளந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஈச்சி உள்ள போயிட்டு வர்றது என்ன செய்யாது. கவனமா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். வசனம் ஆண்டவர் ஒண்ணு தந்திருக்கிறார். இன்னொரு ஆளுகிட்ட இருந்து காது கொடுத்து அங்க இருந்து எதை வந்துடக்கூடாது. ஒன்ன அபிஷேகித்து வைத்திருக்கிறதே உனட்டு இருந்து அங்க போகணும். நீ மற்றவங்களுக்கு ஆமீன் பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இவங்க பேசினா இதான் நடந்திருக்கும். பேசாம நம்ம அங்கே 2 பரிசுத்தவான்கள் தான், 2 அப்போஸ்தலர்கள் தான். பேசுனா என்ன நடந்திருக்கும்? பேசாம நம்ம அங்கேயே என்ன செய்ய, உங்க வெளிப்பாடு தப்பு, உங்க ரெவலேஷன் தப்பு. இப்படி அதனால்தான் எரிகோ மதிலை சுற்றி வரும் பொழுது அதுவும் துதினாலே விழுந்தது. அங்க கட்டளை என்ன தெரியுமா? ஒருத்தரை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒருத்தரை என்ன செய்யக்கூடாது, பேசுனா கதை தீந்து. இந்த மக்களை பேச விட்டுருந்தா என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மோசே நல்லா நம்மளை நடத்தினார், இப்படி எல்லாம் நம்மளை ஒன்றும் என்ன செய்ய வைக்கல, சுத்த வைக்கல. இந்த யோசுவாவிட்ட உண்மையிலே யார் இருக்காரா? கர்த்தர் இருக்கிறாரா? இன்னும் பயங்கரமா தரிசனம் வந்து நேர்த்திக்கு நான் ஒரு சொப்பனம் கண்டேன், புடுக்கணும் ஆட்டி. அல்லேலூயா. இன்னும் சொல்லிடும். இன்னும் பாருங்கள், அடுத்தது குழப்பங்க. கேட்டீங்களா? வீட்டுக்காரரும் கூட சேர்ந்து நடந்திருப்பாருன்னு நினைச்சிடுங்க. கேட்டீங்களா? இதெல்லாம் சும்மா. அதனாலதான் பாருங்க, இல்ல நீ எக்காலம் பிடிக்கிறோம்ல, நீ வரிசையா போ. நீங்க எடுத்து பாருங்க, சட்டம் என்ன அப்படின்னா ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நடந்துட்டே இருக்கணும். நான் ஆர்ப்பரிங்கன்னு சொல்லுகிற வேலையில எல்லாரும் நல்ல சத்தமா என்ன செய்யணும். சில வீட்டுல எல்லாம் இப்படி காலையில ஒரு இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை எல்லாரும் மௌனம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வீட்டுல சமாதானம் இருக்கும்னு நினைக்க. இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை என்ன செய்யக்கூடாது. இது ஜெப நேரம், இது தியான நேரம், இது பைபிள் வாசிக்கிற நேரம். சிலவங்களெல்லாம் மிலிட்ரியில இந்த ரூல்ஸ் எடுக்கிறது போல எடுத்தாதான் சில வீட்டுல எல்லாம் அமைதி வரும் போலுங்க. சத்தமா எல்லா வீட்லயும் இல்லை. நீங்க எல்லாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்போ பவுலும் சீலாவும் பேசல, ஐயோ என்று சொல்லியும் புலம்பல. வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாத நேரத்துல நீங்கள் பாடி துதி செய்ய வேண்டும். நடுராத்திரியிலே அந்த வசனத்தை மீண்டும் நம்ம வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் 3 காரியம் செய்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணினாங்க,
தேவனை துதித்தார்கள், பாடினார்கள். துதித்து பாடினார்கள். சேர்ந்து சொல்லுமா? எப்படி? சத்தமா சொல்லுங்களேன். துதித்து. யோசபாத்தும் அவனோடு இருந்த ஜனங்களும் ஆமென் பாருங்கள் துதி செய்ய தொடங்கினதுமே. ஒரு நல்ல வார்த்தை நாளாகமத்திலே வாசிக்கிறோம். ஆமென் 20வது அதிகாரம் 22வது வசனம். என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? துதி செய்ய தொடங்கின பொழுது ஆமென் பாருங்கள். இன்றைக்கும் இந்த ஆண்டு நல்ல கர்த்தரை பாடி துதிக்கணும். கையை தட்டுனா என்னது வரணும்? சவுண்ட் வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி உங்க வீடுகள்ல குடும்ப ஜெபத்துல அப்படி கைத்தட்டி பாடணும். சபையில வந்தாலும் அப்படி கைத்தட்டி பாடணும். ஆமென். பாடினா சத்தம் வரணும். சொல்லுங்க, காத்து வரக்கூடாது. பாடுனா என்ன வரணும்? சத்தம் வரணும். சும்மா அதிரணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதித்ததினாலே அலங்க விழுந்தது. யோசபாத்தும் அவனோடு இருந்த ஜனங்களும் பாடி துதித்த பொழுது அவர்களுக்கு விரோதமாக பதிவிருந்தவர்கள் அவர்களே அவர்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்னா நல்ல கர்த்தரை பாடி துதிக்கணும். மகத்துவம் உள்ள தேவனை நல்ல பாடி துதிங்க. பாட்டுல அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு பாடலை நீங்க வாயை திறந்து பாடும் பொழுது சில கிருபைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் உணர்ந்தீங்களோ தெரியல. ஆமென் பாருங்கள். நான் அந்த ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் அந்த பாடலை பாடும் பொழுது என் மேல சில அருள் இறங்கினது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாட்டுல கிருபை வெளிப்படும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கணுமா? சரீரத்துல வியாதியா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், கடனுக்கு மேல கடனா இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்களே உங்களை புரிந்து கொள்ளாம ஒரு எதிராளி போல பார்க்கலாம், வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கலாம், புருஷனும் உங்களை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா பாருங்க, பாடுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க. இந்த ஆண்டு ஒரு பாடலை நீங்க பாடி முடிக்கிறதுக்குள்ளே கர்த்தருடைய கரம் உங்களுக்காக சில கிரியைகளை நடப்பிக்கும். இந்த ஆண்டு அதிகமா உங்க வீட்டுல என்ன சத்தம் கேட்கட்டும்? இந்த பழைய பாட்டையே எடுத்துட்டு பாடிட்டு இருக்க கூடாது, புது பாடலையும் படிங்க. ஆமென். நிறைய நியூ சாங் கத்துக்கொள்ளுங்க. நியூ சாங்னு சொல்லியாச்சுன்னா அப்படியே யூடியூப்ல நியூ சாங்னு டைப் பண்ணக்கூடாது. இப்ப இருக்கிற நியூ சாங் எல்லாம் அவங்க வந்துதான் பாட முடியும். பாருங்கள், 1000 பாட்டு புக் இருக்குது. சாரி, ஒரு பாட்டு புக்கில் எத்தனை பாடல் இருக்கிறது? 1100, இன்னும் 2000. இந்த பாட்டு பாடினதில் நான் என் பாட்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டிக் போட்டு வச்சிருப்பேன். எதெல்லாம் பாடினதெல்லாம் ஒரு டிக்கு. அப்போ அப்படியே பிரட்டி இன்னும் பாடாம நான் படிக்க வேண்டிய பாடல் இன்னும் அப்போ 500 கிட்ட இருக்குது. அல்லேலூயா. 500ல கூடுதல் தான் இருக்கும். இதே போல பாருங்க, நீங்களும் அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாடினதை என்ன, இது எனக்கு சும்மா தெரிஞ்சதெல்லாம் டிக் பண்ணிடக்கூடாது. ஒரு பாடினதை என்ன செய்யணும்? டிக் பண்ணணும். ஒரு 1வது பாட்டிலேருந்தே தொடங்க பார்ப்போம். 1100 பாட்டையும் நான் பாடி முடிச்சுட்டேங்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல சிறந்த பரிசு தரலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு பாடல் உங்க வாழ்க்கையில சில விடுதலையை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கே பாருங்கள், நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவருடைய கட்டுகள் அவிழ்ந்தது. அந்த கவனித்து கொண்டிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு விடுதலை. சில வேளை உங்க பிள்ளைங்க நீங்க ஜெபம் பண்றத, நீங்க பாடுறத கவனித்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் விடுதலை. ஆமென், அல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாத வேளையிலே இந்த ஆண்டு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, பாடி துதி செய்யுங்க, அற்புதங்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. 3வதாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லுங்க, நல்ல எப்படி என்ன செய்யணும்? வாயை திறந்து சொல்லுங்க, நல்ல என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆராதிக்கும் பொழுது விடுதலை. ஆராதிக்கணும் என்ன, எப்படி? ஆமென். பைபிள் சொல்லுது, ஆமென், பேரோசை உள்ள நல்ல கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல வாய்களை திறந்து பாடணும். சும்மா அந்த டாக்டர் மட்டும் காய்ச்சலுக்கு இப்படி வாயை திறன்னா நல்லா திறந்துருவாங்க, கொஞ்சம் மூடவோ அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஆண்டவர் நம்மள வாயை திறக்க வைக்கல. சில பிள்ளைங்கள்லாம் பார்க்கறதுக்கு பலகீனமா இருக்கிறீங்க. இந்த ஆராதனை முடிஞ்சு போச்சுலே கர்த்தர் எல்லா காய்ச்சலும் உங்களை விட்டு என்ன செய்யும்? மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கு நல்ல வாயை திறக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியில நிறைந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஆமென் நம்மிலிருந்து வெளிப்படணும். நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தமாய் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்கிறது புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். பாருங்கள்,
அப்படி நாம் நல்லா ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு தெரியுமா அழைத்தார்? ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்தை எங்க விடு, என் ஜனத்தை ஆராதிக்க விடு. நம்மள உலகமாகிய எல்லாருமே ஒவ்வொரு பாரம்பரியம், ஒவ்வொரு கலாச்சாரத்திலிருந்து நம்ம அம்மா அப்பா என்ன செய்தாங்களோ அதை நம்ம செய்துட்டு இருந்தோம். நம்மள உலகத்திலிருந்து கர்த்தர் பிரித்து அழைத்தார். நம்மளை எகிப்திலிருந்து நம்மளை இப்பொழுது ரட்சித்தார். நம்மளை இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தார்? பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்கம்மா. லாஸ்ட் ஒன் இதுதான், ஷார்ட்டா முடிச்சுறேன். ஆமென். எதுக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதுக்கு நம்மள ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்தாரு? சத்தமா தம்பிங்க சொல்லுங்கம்மா. எதுக்கு நம்மள ஆண்டவர் சர்ச்சைக்குள்ள கொண்டு வந்தாரு? ஆராதிக்க. ஆமென். என் ஜனத்தை ஆராதிக்க ஆமென் விடு என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். நீ போய் பார்வோன்ட்ட சொல்லு, என் ஜனத்தை ஆராதிக்க விடு. பார்வோனுடைய அந்த கடின இருதயம் ஜனங்க ஆராதிக்க மட்டும் விடவே மாட்டான். எப்படியெல்லாம் தடை பண்ணலாமோ அப்படி எல்லாம் தடை பண்ணுவான். யாரெல்லாம் இந்த நாட்களில் ஆராதிக்க வர முடியாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிறாங்களோ, சபை இந்த ஆண்டு ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜனங்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு வருவார். குடும்பமாக ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிப்பு நமக்குள்ள கொண்டு வந்தது கர்த்தர். அதே ப்ராசஸ் நம்ம பிள்ளைகளுக்குள்ள நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் புருஷனையும் கர்த்தர் ரட்சிப்பார், உங்கள் மனைவியும் ரட்சிப்பார். நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்வார். நம்மளை கர்த்தர் முக்கியமா அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்ததே அவரை ஆராதிக்க. ஆமென். இந்த பவுலும் சீலாவும் ஆமென் பாருங்கள், இந்த ஒரு காரியமோ அவங்க இந்த எங்க கட்டுகள் அவிழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யல? ஆராதிக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நம்ம துதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கட்டெல்லாம் அவிழும், சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம்ல அசியோன்னு அவங்க என்ன செய்யல? நினைக்கல. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், அவர் பரிசுத்த, அவர் மெய்யான தேவன். அவர் கர்த்தர், அவர் லார்ட், அவர் தான் ஆமென் ராஜாதி ராஜன் என்கிற ஒரு ரெவலேஷன் நமக்கு வரட்டும். அவர் தான் பரிசுத்த, அவர் தான் துதிக்கு பாத்திரர், அவர் தான் சகலத்தையும் ஆளுகிறவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தது அவர் தான் என்று சொல்லி அவர் நீர் மகத்துவம் உள்ளவர், நீரே பாத்திரர், நீரே ஆமென் ஆராதனைக்கு யோக்கியன் என்று சொல்லி அவரை இந்த ஆண்டு நம்ம உயர்த்த ஆமென் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்த முடிப்பார். எல்லாரும் பைபிளை மூடி வைத்துக் கொண்டு நம்ம அப்படியே ஆண்டுடைய சமூகத்திலே எழும்பி நிற்போமா? ஒரு சின்ன ஆமென் பல்லவியை மட்டும் பாடி ஆமென் அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதித்து கடந்து செல்ல போகிறோம். ஜீசஸ், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கையை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கையை தூக்கி தட்டுங்க பார்ப்போம். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க. இப்படி கையை தட்ட சவுண்ட் வரும். நாம் ஆராதிக்கும் கையை இப்படி தட்டுங்க. வல்லவரே. வெரி குட். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க சொல்லுங்கம்மா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. கையை தட்டி எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன். நல்ல கையை தட்டி வாயை திறந்து. வெரி குட். நீங்க பாடி துதிக்கும் பொழுதே ஒரு விடுதலை. நல்லவர், நாம் ஆராதிக்கும் தேவன். பவுலும் சீலாவும் தங்கள் கட்டுகள் அவிழும் என்று சொல்லி பாடி துதிக்கல. ஜெப வேளை அவர்கள் நடுராத்திரியிலே ஆமென் அவர்கள் ஜெபித்து துதித்து பாடின பொழுது அவருடைய கட்டுகள் அவிழ்ந்தது போல ஆமென் இந்த காலையில ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆமென் நீங்க ஆமென் நம் சபையாக கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது இந்த காலையில் ஒரு விடுதலை ஆமென் சில பிள்ளைகளுக்குள்ளே தெய்வீக சுகம் உண்டாகிறது.
ஓ ஷாந்தல பௌதலக. ஆமென். சிலருக்குள்ள அந்த வல்லமை பாய்கிறது. நான் ஆவியில தெளிவாக உணர்கிறேன். சில பிள்ளைகளுக்குள்ளே குணமளிக்கிற வல்லமை பாய்கிறது. ஓ இரத்தத்தால் ஜெயமெடுக்கிற, இரத்தத்தால் ஜெயமெடுக்கிற சில தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஜெபமாகிய திறவுகோலை பயன்படுத்துங்கள். ஓ ஷாதல பௌதலக. ஆமென். கர்த்தரை பாட்டினாலே துதியுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பாடல் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். ஒரு பாடல் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஏராளமான அருள் கிடைக்கும், கிருபையை கொண்டு வரும். ஆமென் ஆமென். கர்த்தரை நல்ல கையை தாழ்த்தி நல்ல ஆவியிலே இந்த ஆண்டு ஆராதியுங்கள். ஆராதிக்கிற சபையே, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.